நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரே இடத்துல வச்சு சமைச்சி எல்லா வீட்டுக்கும் எடுத்துன்னு போய்ட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். அப்படியே நம்ம ஊரில் எந்தெந்த வீடெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அவங்களால சமைக்க முடியாதுல்ல, அவங்க வீட்டெலாம் போயிட்டு தேடி பார்த்து அவங்களாம் சாப்பாடு கொடுக்கணும். உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளார என்னென்னலாம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உள்ளே போனாலே ஏதாவது ஒன்று இந்த நீட்டு புழு, அது இது புழுப்பட்டு இது தண்ணியிலலாம் கிடக்குமே, அப்புறம் சியாம்பாம்பு எல்லாமே போய் கிடக்குது. என்ன பண்ணுறது? அதுதான் வெளியே நின்று கிடக்கும். மெழுகுவத்தி ஏற்றினாக்கா உடனே அணைஞ்சிடும், அதனால் லேட்டாக தான் ஏற்றணும். உள்ளார ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது. அவங்க வெளியிலே வரவே முடியாது, அப்படியே ஃபுல்லாக உள்ளே லாக் ஆகிட்டாங்க. வெளியில் எப்படி வர போகிறாங்கன்னே தெரியல. பூச்சி பாம்பு எல்லாமே இருக்கும், அப்படியே ஏரி மாதிரி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. கோவிலுக்கு போய் வந்து வேலைக்காவது போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரியல. வருமானம் இல்லாத என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி விடு, நம்மளாவது பார்த்துக்கலாம். இந்த ஹோட்டலுக்கு போகிற அந்த ஓனர் வீடு வந்து எப்படி தெரியுமா இருக்குங்க, ஏரி உள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் எப்படி இந்த நேரத்தில் போய் வேலை கேட்க முடியும்? அவங்களே பாவம், இது விட்டு எப்படா வெளியில் வருவோன்ட்டு இருக்கிறாங்க. அப்படியே பயிரெலாம் எல்லாமே மூழ்கிடுச்சு. யார்ட்டாவது மேட்டில் இருக்கிற நிலம்தான் வந்து தெரியுது. ஊரில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது பாருங்க, இந்த வயலில் இருந்த பயிரெலாம் தடையமே இல்லை. உள்ளார நெல் இருக்குது, ஆனால் நெல் இருக்கிற மாதிரியே தெரியல. இது வந்து மேடான பகுதியில் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் தப்பிச்சுது. அப்படியே நேற்றுலேருந்து அப்படியே நம்ம ஊரையே போயிட்டு பார்த்தேன். எல்லோரும் வீட்டு உள்ளார தண்ணியை வச்சுக்கிட்டு எல்லோரும் வெளியில் வந்து உட்காந்து கிடக்குறாங்க. சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது மனசு வச்சாக்கா அப்படியே ஒரே இடத்துல ஏதாவது சமைச்சு எடுத்து போயிட்டு வீடு தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரே இடத்துல வச்சு சமைச்சி எல்லா வீட்டுக்கும் எடுத்து போயிட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். அப்படியே நம்ம ஊரில் எந்தெந்த வீடெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அவங்களால சமைக்க முடியாதுல்ல, அவங்க வீட்டெலாம் போயிட்டு தேடி பார்த்து அவங்களாம் சாப்பாடு கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 வேளை சாப்பாடாவது கொடுக்கணும்ல, ஏன்னா சமைக்கவே முடியாது. அதுதான் இப்போ நான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன். எல்லா இடத்துக்குமே டேமேஜ். இந்த பாருங்க, இதெல்லாம் நவுத்தி போட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வடியுது. அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி மழை பெஞ்சினாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு இப்போ தான் வந்து வெளியில் வரோம். மக்கள்லாம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் நடமாடுறாங்க. நேற்றுலாம் வெளியிலே யாரும் வரலை. இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செகண்ட் டே கிளைமேட் ஓகே, கொஞ்சம் தேவலாம், மழைலாம் இல்லை, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. பட்டு வந்து தண்ணி தூக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பாருங்கள்,
எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பைப் வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து தண்ணி தூக்கிட்டு வர போகிறாங்க. பட்டு வந்து தண்ணி தூக்கிட்டு வராங்க பாருங்கள். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைக்க வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் குடிக்கிறதுக்கு மட்டும், மற்ற யூஸ்க்கெலாம் இல்லை. மெயினாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும். இன்னையோட மூணாவது நாள் கரண்ட் இல்லை. ஆமாம், எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஜென்ரேட்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ரேட்டர் போட்டு விடுறாங்க. ஆமாம், இந்த மூணு குடத்து தண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சமைக்க முடியுமா? குளிக்க முடியுமா? குளிக்கலாம் தேவையில்ல, குடிச்சா போதும். குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தான். ஆமாம், அவ்வளோதான். சரி வா, உள்ளே எடுத்துன்னு வா. அம்மா வந்து அங்கே பிடிச்சி தராங்க. பட்டு வந்து தூக்கிட்டு வராங்க. அம்மா பாருங்க அங்கே பிடிக்கிறாங்க. மறுபடியும் இன்னைக்கு மழை வருமோ? மழை வரும் தான், தும்பிலாம் பறக்குது. இதுக்கப்புறம் மழையே வேணாம் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம வீடும் தாங்காது, நம்ம மக்களும் தாங்க மாட்டாங்க மழைக்கு. எவ்வளோ வெயிலுக்கு கூட மக்கள் தாங்கிடுறாங்க. ஆனால் இந்த மழைலாம் பெஞ்சா பாவம் இல்ல. என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் திக்குமுக்காடி இருக்கிறேன் நான். ஆமாம், இப்போ காலையில் தோசை புளிச்ச மாவு தோசையை ஊற்றி வழக்கத்துல தொட்டு சாப்பிட்டோம். ஏன்னா ஃப்ரிட்ஜி கடை இல்லை, கரண்ட் இல்லை, மாவுலாம் புளிச்சிச்சு. கேஷ் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணாக்கா அப்படியே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்கேயாவது வாடகைக்கு அடுப்பை தந்து இங்கேயே சமைச்சு வீடாக கொடுக்கலாம் தான் என்னுடைய பிளான். ஆமாம், போய் அம்மா பிடிச்சி வச்சிருப்பாங்க, தூக்கின்னு வா. காலையிலே துணியெல்லாம் வந்து துவச்சி அலசி போட்டேன். பாருங்க காயுது. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் காய போட்டேன். ஆனே ஆவாது பார்க்குறேன். ஃபோன் ஆன் பண்ண, ஃபோன் ஆனே ஆக மாட்டேது. பட்ட ஏன்னே தெரில. கைட்டி பார்ப்போமா? 10 ரூபா போட்டு. இந்த 10 ரூபா வச்சு என்ன பண்ணலாம்? கூட 10 ரூபா போட்டு தம்பிக்கு டைப்பர் வாங்கலாம். 30 ரூபாய் டைப்பர் தான். நம்ம 20 ரூபாய் டைப்பர் வாங்கிக்கலாம். இந்த டைம்ல இந்த 10 ரூபாய் பார்க்கறது எவ்வளோ அதிசயம் தெரியுமா? காலையில சோப்பு வாங்க சில்லற எங்கே பார்த்தாலும் தேண்ட 10 ரூபா அம்மம் சோப்பு வாங்க. இந்த 10 ரூபாயில் இருக்கிறது தெரிஞ்ச இதையே திரும்ப வாங்கியிருப்பேன் சோப்பு. 10 ரூபாய் காசு இல்லை இப்போ நம்ம கிட்ட, சுத்தமாக இல்லை. நீ கடைக்கு போனால் தான் காசு. ஹோட்டல் கடைலாம் இப்போ எப்படி போடுவாங்க? எல்லாம் தண்ணியில் அவங்க வீடெல்லாம் முழுவுது. அந்த ஓனர் அண்ணன் வீடெல்லாம் கரண்ட் இருந்தால் தானே ஹோட்டல் வியாபாரம்லாம் பண்ண முடியும். இப்போ எங்கள் கடையே பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவு. 3 நாள் தான், 5-6 நாள் லீவு. அது அம்மா சென்னைக்கு போனதுனால. அப்போ கரண்ட்லாம் இருந்துச்சு. இப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் கரண்ட் இல்லை, கடை போட முடியல. எங்கள் அம்மா வந்து சென்னைக்கு போயிட்டாங்க, அதனால கடை போட முடியல. அம்மா வந்துட்டதுக்கப்புறம் கரண்ட் இல்லை மழையினால, அதனால கடை போட முடியல. அரிசி அரைக்கணும், சட்னி அரைக்கணும், எல்லாமே மெயினாக கரண்ட் இருக்கணும். கரண்ட் இருந்தால் தான் எந்த ஒரு வேலையுமே மூவ் ஆகும், இல்லைன்னா அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ வியாபாரம் வேலைக்கெல்லாம் போனால் தான் அன்னைக்கு காசு எங்களால் சாப்பிட்றதுக்கு இருக்கும். இப்போ பட்டு வந்து போவே இல்லையா, எத்தனை கோவிலுக்கு போகிறது முன்னாடிலேருந்தே போகல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த 10 ரூபா வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். தம்பிக்கு நைட்டுக்கு 20 ரூபாய் டைப்பர் வாங்கிக்கலாம். ஓகேவா? குட்டிலாம் பாவம். ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 5:30 தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்க அப்படியே கிளைமேட் வந்து அப்படியே டோட்டலாக இருட்டாயிடுச்சு. ஏதோ மணி இப்போதான் ஒரு 7-7:30. பாரு வீட்டு உள்ளார பாரு, வீட்டு உள்ளலாம் இருட்டாக இருக்குது. ஆமாம், உள்ளே போக முடியல. அப்படியே டைம் ஆக வந்து இருட்டுதா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். மெழுகுவத்தி நைட்டு ஃபுல்லாக வரணும், அதனால நாங்கள் இன்னும் ஏற்றலை. ஒரு 8 அது மாதிரி 8 மணி 9 மணி ஆனால் ஏற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்றிட்டா மெழுகுவத்தி காலியாக போயிடும், கடையும் இருக்காது. அதனால தான் வெளில வந்து நின்றுட்டு இருக்கோம். உள்ளே இருட்டாக இருக்குது. அறிவச்சு எங்கே போகிறான், எங்கே போய் இடிச்சுப்பானே தெரிய மாட்டுது. அதனால தான் ரோட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டோம். ரொம்ப 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 கஷ்டம். ஆமாம், மழை இன்னையோட விட்டுடும் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதை டக்குன்னு அப்படியே பிடிச்சிச்சு. கொஞ்ச நாள் வெயில் வர மாதிரி வந்தது, வெளிச்சம். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரமாக பழந்தண்ணி இருந்துச்சா, எல்லா துணியும் வாரி போட்டு துவச்சி போட்டு அவசரம் டக்குன்னு பார்த்தோன்னா தூரல் வந்துடுச்சு.
தூரல் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா மழையே வந்துடுச்சு. மழை நின்றுடும்ட்டு ஒரு நினைக்கிறதுக்குள்ள டைம் கொடுக்கறதுக்குள்ள அதுக்குள்ள மழை பிடிச்சிச்சுன்ற ஒரே ஒரு கடுப்பாயிட்டேன் நான். என்ன பண்றது, திருப்பி காய போட்ட துணி எல்லாத்தையும் வாரின்னு போய் உள்ள எங்கெங்கெல்லாம் இடக்கூடோ காய போட்டு வச்சிருக்கேன். என்ன பட்டு உள்ள வர மாதிரி ஐடியா இல்லையா? உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளார என்னென்னலாம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும். உள்ளே போனாலே ஏதாவது ஒன்று இந்த நீட்டு புழு, அது இது புழு பட்டு இது தண்ணியிலலாம் கிடக்குமே, அப்புறம் சியாம்பாம்பு எல்லாமே போய் கிடக்குது. என்ன பண்ணுறது, அதுதான் வெளியே நின்று கிடக்கும். மெழுகுவத்தி ஏற்றினாக்கா உடனே அணைஞ்சிடும், அதனால லேட்டாக தான் ஏற்றணும். ஒருத்தவங்க கம்மலில் கேட்டாங்க பட்டுவோட ஜிமிக்கி எங்கே அப்படின்ட்டு. பட்டுவோட ஜிமிக்கி அடகு கடையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் ஒரு நாள் இதே மாதிரி நிலைமை ஆச்சுனாக்கா அதுவும் மேலே இருக்கிற கம்மல் தான் அடகு கடைக்கு போகும். என்ன அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப 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 கஷ்டம். எப்பா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து என்னப்பா இவனுக்கு ஒரு டயப்பர் வாங்குறதுக்கே ரொம்ப அப்படியே எங்கெங்கே தேடுறோம், காசுலாம் இருக்குது. தேடி தேடி டயப்பர் வாங்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஜோரம், ஆனா அதையும் மறந்து விளையாடுறான் பாருங்க. ஜுரம் தான் அடிக்குது. 2 நாளா ஜோரம். நாங்க வீட்டில் பேராசிட்டமல் ட்ராப்ஸ் போட்டு இது பண்ணி வச்சிருக்கோம். ஹாஸ்பிட்டல் கூட திறக்கல. அது திறந்தாலும் காசு என்ன சொல்கிறது, தம்பியை கூட்டு போனாக்கா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகும். சரி பேராசிட்டமால் இருக்குதுல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பேராசிட்டமல் வச்சிருக்கேன் நான். பேராசிட்டமல் சளி மருந்துலாம் வச்சிருக்கேன். அதான் விட்டுட்டு வரேன் நான் 2 நாளா. அப்படியே நினைச்சாலே ஒரு நரக. ஆனா நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து எல்லா வீட்லயுமே குழந்தைங்க இருக்கு, ஒரு வீடு தவிர இல்லப்பட்ட எல்லாம். இப்போ கூட ஒரு பாப்பா வெளியில தான் வந்து குழந்தைய வெளியில வச்சுட்டு கரண்ட் இல்லை இருட்டா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வீட்டில் இன்வெர்டர் இருக்கு, அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. வந்து ஒரு 20 தோசை பாயிட்டு வாங்கி சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம். சட்னியை அரைக்கவும் முடியல. நாங்கள் உண்மையாக சொல்கிற காலைல கோதுமை தோசை சாப்பிட்டு மிளகாத்தூள் குறைச்சி தான் சாப்பிட்டோம். என்ன பண்ணுறது, எப்படியாவது பசி போக்கணும்ல. இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தானே. ஒன்றுமே பண்ணவே இல்லை. மதியம் சாப்பாடு செஞ்சு கஞ்சி காய்ச்சி அங்கே காலைல அந்த இது காரக்குழம்பு வச்சியா, காரக்குழம்பு வச்சோம். அப்படியே வீட்டில் இருக்க வச்சு தான் பண்ணது. சரி உள்ள போகலாம், மெழுகுவத்தி ஏற்றிடலாமா? போகலாம். இங்கே பாருங்க, வீட்டில் மரம் உளுந்து போய் கிடக்குது, வாழை மரம். ஊரே இருட்டா இருக்கு. ஆமாம், இது மாதிரி இருட்டா இருந்து கிடையாது 2-3 நாள் இல்லப்பட்ட கண்டினியூவாலாம். நான் வந்ததுலேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நாள் வராமல் இருக்குமா, 2 நாள் வராமல் இருக்குமா, அதான் இன்னும் தெரில இன்னும் எத்தனை நாள்னு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூவாக 3 நாள் கரண்ட் இல்லாமல் எங்கள் கிராமம் தவிக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி இந்த தானே புயல்லாம் வந்துச்சு, அப்போ கூட இது மாதிரி நிலமெல்லாம் இல்லை தானே. இப்போ தான் இந்த என்ன புயல், பெஞ்சன் புயலா, மக்களை போட்டு உலுக்கி எடுக்குது இந்த புயல். ஆனால் இன்னும் புயல் வருமாமே, இன்னொரு புயல் வச்சுனே. மேலே விளக்கு போகுது பாத்தியா? நான் பார்த்தேன். அது வந்து இது மூலமாவது கிராமம் வெளிச்சமா இருக்கட்டும் யாரோ அமுச்சு வச்சிருக்காங்க. தெரியல, அழகா இருக்குல்ல. ஐயோ மறையுது, அது எங்க லாங்ல போகுது, மறைஞ்சிச்சு. அது இருட்டா இருக்கிற கிராமம் வெளிச்சத்துலயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு புண்ணியம் செஞ்சு விட்டுருக்குறான். ஆமா, அந்த நெருப்பு போட்டு இப்படி பறக்க விடுவாங்கல்ல அது.